பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யறோம்னா, அது பாருங்க நாராயணா, மாங்காய் பச்சடி. இதோ பாருங்க, இது கல்லாமணி மாங்காய் இருக்குல்ல, நீல மாங்காய். இந்த மாங்காய் தான் வாங்கணுமா, வேற இந்த உருண்டை மாங்காய்லாம் வாங்கக்கூடாது. இதை வாங்கி தோலை எடுத்துட்டு இங்கே பாருங்க மெலிசா சீவி வச்சுக்கணும். அதுக்கான தேவையான பொருள் கொஞ்சம் மிளகாய் பொடி. இந்த பாருங்க எள்ளு, நீங்கள் இது வெள்ளை எள்ளு இருக்குது, நீங்கள் கருப்பு எள்ளு கூட வாங்கி வச்சுக்கலாம், வெள்ளை எள்ளாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேவைக்கான உப்பு, இந்த பாருங்க தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, வெங்காயம். இப்போ நாராயணா செய்முறை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதை வந்துமா இப்போ இது பாருங்க குக்கரில் தான் வேக வைக்கிறேன். இதில் ஒரு 6-7 சவுண்டுனா நல்லா கரைஞ்சிடும் நல்லா. இதை அதில் இது பாருங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்க சேர்த்துக்குங்க. இதோ மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். இந்த பாருங்க உப்பு கொஞ்சம் தான் உப்பு போடணும் இதுக்கு. இந்த பாருங்க தண்ணி சேர்த்துக்கிறேன். வந்ததோ மஞ்சள் பொடி தான் இங்கே வச்சுட்டு, இந்த பாருங்க மஞ்சத்தூள் இது போட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 6-7-8 விசில் கூட நீங்கள் விடலாம். விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுங்களாட்டி நான் அந்த பாருங்க இந்த எள்ளை வறுத்து அம்மியில் வச்சு நுணுக்கிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். இந்த வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்துச்சு, அது வாசி நான் வெள்ளை எள்ளை எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு இருந்தாலும் கருப்பு வச்சுக்கலாம். இந்த இப்போ வந்து பாருங்கள் 7-8 சவுண்டு வந்துட்டோம். வந்தோடனே இந்த 5 நிமிஷம் தான் இதில் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும் பாருங்கள். அம்மா இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு 7-8 விசில் விட்டோமா, ஏன்னா அப்போ தான் மாங்காய் உங்களுக்கு குலைவாக நல்லாயிருக்கும். ஹலோ, பார்த்தீங்களா, இது பாருங்க எவ்வளோ குலவாக போயிடுச்சு பாருங்க. அதுக்கு தான் 7-8 விசில் நல்லா விடுங்க. தண்ணி வச்சு விடுங்க, அடி வைக்காது. எப்படி பாயாசம் போட்டு வந்துச்சுங்களா. இப்போ வந்து நம்ம இதை நாராயணா இந்த கடுகு எடுக்கிறோம். எண்ணெய் ஆயில் ஊற்றியாச்சு, கடுகு போடுறேன். என்னடா நாராயணா, கடுகு போட்டாச்சு. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுமா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இல்லாட்டி நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக ஒரு நல்ல பொன்னிறமாக இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எவ்வளோமா அந்த எள் இருக்குல்லம்மா, இந்த வெள்ளையில் இவருமா அதை வந்து அப்படியே நுணுக்கிட்டு வந்துட்டு பாருங்க. அம்மியில் வச்சு அப்படியே வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பருப்பு எள்ளும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இருந்தால். இதில் சேர்த்துறோம். பாட்டையில் இதில் நல்லா இருக்கு பாருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கு பாருங்க. இப்போ இந்த இது இருக்குல்லப்பா, இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளை இருந்தாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை ஜீனினாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அது போட்டுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்கும், அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்லைம்மா, அது வாசி நான் நாட்டு சர்க்கரையை போடுறேன். இதை பாருங்க போட்டாச்சாம்மா. இதுக்கு வெள்ளை அப்படி வீட்டில் இல்லைம்மா, இதுக்காக வாங்கினா நீங்கள் வாங்க வேணாம், வெள்ளை சர்க்கரையை கூட போட்டுக்கலாம். இல்லை வெள்ளை இருந்துச்சுன்னா கூட நுணுக்கி இங்கே பாருங்க போட்டுக்கலாம். ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து இந்த தேங்காய் துருவல் வச்சுருக்கோம்லம்மா, இந்த தேங்காய் துருவலை இந்த பாருங்க இதில் சேர்த்துறோம். இந்த ஒரு பொரி வந்துட்டோம்மா. வச்சுங்களா, பொரி வந்துச்சுங்களா. இறக்க போகையில் நம்ம தேங்காய் துருவலையும் இந்த எள்ளையும் சேர்க்குறோம்மா. இந்த பாருங்க தேங்காய் துருவலை பார்க்கறத எப்படி இருக்கு பாருமா. இது 2 நாள்னாலும் வச்சு சாப்பிட்லாமா, இது கெட்டு போகாதுமா, நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க இப்போ இந்த எள்ளு பொடி இருக்குல்ல, நுணுக்கி வச்சுக்கோமா, அதையும் சேர்த்துட்டேன் பாருங்கள். கருப்பு எல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் இதுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைம்மா. இதே பாருங்களேன், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் அந்த சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்லாம். என்ன பண்ணலாம்,
இந்த பாருமா பார்த்தீங்களா? இது நாராயணா இந்த வரையணும். இங்கே வருமா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.